இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜோயை தான் காமிக்கிறாங்க. ஒரு வில்லேஜில் தான் வாழ்ந்துட்டுருக்கா. அவளுக்கு சாப்பாடு சமைக்கிறதா இருக்கட்டும் இல்லை சாப்பிட்றதா இருக்கட்டும் ரொம்பவே பிடிக்கும். அவள் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டு அங்கே ஃபிஷ்ஷெல்லாம் வந்து சமையல் பண்ணி சாப்பிட போகிற டயத்தில் அவன் மேலே மின்னல் வெட்டி அவள் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அவளோட ஆத்மாவை அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னதும், நீ ஆல்ரெடி செத்து போயிட்டமா தங்கம், உன்னோட ஆத்மாவை நாங்கள் வந்து மேல் உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் செத்துருக்க சான்ஸே கிடையாது, நான் எவ்வளோ பெரிய மேஜிக் தெரிஞ்ச ஒரு பொண்ணு தெரியுமா, என்னோட உயிர் போயிருக்காதுன்னு சொன்னதும், புத்தகத்தில் பாரு உன்னோட பேர் தான் போட்டிருக்குன்னு செட்டு காமிச்சா, எங்கள் கண்ணை நல்லா பாருங்க, அதில் ஏன் பேர் எங்கே இருக்குன்னு சொன்னால், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, தப்பு நடந்துருச்சு அப்படின்ற சொன்னதும், நான் இப்போ என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை ஃபுல்லாக எது சாப்பாடுமே நல்லபடியாக சாப்பிட முடியாதான்னு சொல்லும்போது, உன் பாடி ஆல்ரெடி அழிக்கப்பட்டுருச்சு, நம்ம என்ன பண்ண முடியும், உன்னை திரும்ப நாங்கள் கொண்டு வரணும்னா 100 வருஷம் ஆகி போயிடும் அப்படின்ற சொன்னதும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிடுறா. செத்து போனது பிரச்சனை இல்லை, நல்லா சோறு சாப்பிட முடியாதுன்னு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நாங்கள் பேசாமல் வந்துட்டு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம், வேற ஒரு பொண்ணை வந்து உடம்புல உன்னை ரீபான் ஆக்கி விட்டுறோம். ஸோ நீ அங்கே போய் வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம், உனக்கு இதை விட பெஸ்ட்டான சாப்பாடு எல்லாமே அங்கே கிடைக்கும், நல்ல வாழ்க்கையுமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரீபான் ஆக்கி விட்டுறாங்க. நம்மளோட ஹீரோயில தான். ஸோ அப்போங்க அங்கே ஷென் பார்த்தா, நீ இப்போ இதில் சைன் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் என்ன இவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை போட்ட அடி வெளுத்ததில்ல, அவன் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுறான். அங்கே அவன் சில பொருட்கள் எல்லாத்தையுமே அங்கே தொட்டதுமே மறைய வச்சுட்ருக்கா. அங்கே டிவி சீரியல் எல்லாமே பார்த்துட்டு, வா ரொம்ப சூப்பரான வந்து இடத்துல தான் நான் இங்கே வந்து ரீபான் ஆகி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளோட ஃபேஸை போய் கண்ணாடியில் பார்த்தா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அப்படியே மயக்க வேற வருது. அவள் தன்னை தானே அங்கே நிலைப்படுத்திட்டு, என்ன என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு, என்ன கடவுளே என்னை போய் எதுக்காக எப்படி ஒரு பொண்ணோட உடம்புல நீ வந்து அனுப்பி விட்ருக்கான்னு சொல்லிட்டு அவளோட வாழ்க்கையை அப்படியே வந்துட்டு அங்கே பார்க்குறா. பார்த்தா அந்த பொண்ணு அங்கே ஷென் கல்யாணம் பண்ணி வந்துட்டு, என்கிட்ட எந்த ஒரு லவ்வையுமே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத, தாத்தா சொன்னார்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன் மேலெல்லாம் எனக்கு எந்த விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவை கோவப்பட்டிருக்கான். ஹீரோ எனக்கு இதெல்லாமே நினச்சிட்டு அங்கே ரொம்ப கவலையாகவே இருந்திருக்கா. அப்போ அங்கே அவனுக்கு யாரோ ட்ரக்கு கொடுத்ததுமே, நீ தான் வேணுக்குனே என் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ட்ரக்கை கொடுத்துருக்கியா, உனக்கு அவ்வளோ ஆசையாக என் மேலே அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்கா, அவளோட பேர் ஜியா. அப்போ அவளோட சேர்ந்து எப்பயுமே அவன் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டே தெரிஞ்சிருக்கான். இவளை வந்து அவன் கண்டுக்கவே இல்லை, ரொம்ப அவமரியாதை தான் படுத்திருக்கான். ஸோ இவன் வாழவே பிடிக்காம தான் வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ பார்த்தா அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் தான் வச்சுருக்கான், அதில் சைன் வாங்கிட்டு இவளை டைவர்ஸ் பண்ணி விட்டு போடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோயின் இதெல்லாமே பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு சீட்டர் வந்து எப்படி வந்து நல்லவனாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஓங்கி அந்த ஸ்டாச்சுவாக இருக்கும் போதே அரைஞ்சிட்டு அவன் அங்கே ரிலீஸ் பண்ணி விட்டுறா. அவனுக்கு என்ன அடி, யார் என்ன அடித்தது, கண்ணை ஏன் வலிக்குது அப்படின்றத சேர்த்து பார்க்குறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, பேசாமல் இந்த சீட்டர்கிட்ட டைவர்ஸ் வந்து கொடுத்துட்டு எனக்கு காசு கிடைக்கும்ல, அதை வச்சுட்டு நான் இந்த உலகத்தில் ஆம்பளைங்களுக்கு என்ன பஞ்சமாக என்ன, என்னோட லைஃப்பை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழலாமேன்னு சொன்னதுமே நம்ம ஷென்னுக்கு அவள் பேசிகிட்டு இருக்க எல்லாமே கேட்குது. யார் இங்கே பேசுறதுன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். இவள் பேசுறது இது எனக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு அவ்வளவே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் காசு மட்டும்தான் இந்த உலகத்தில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது இருந்தால் எல்லாமே நம்ம வாங்கிடலாம். ஸோ நான் பேசாமல் இவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா இவன் எனக்கு எவ்வளோ காசு கொடுப்பான் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சா. உனக்கு 100 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னதும் உண்மையாவான்னு சொல்லிட்டு உடனே சைன் பண்ணி கொடுத்ததுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி போயிடுது. அப்படின்னா இவளோட இன்னர் வாய்ஸ் தான் கேட்குதான்னு சொல்லிட்டு அப்போ இவ வந்து உடனே டைவர்ஸ் எனக்கு கொடுத்துட்டானா, அப்போ காசுக்காக தான் இவன் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கா, இவளை பற்றி நான் யோசிச்சது கரெக்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு பார்க்குறான். ஏன் வந்து சூப் எல்லாமே எடுத்துட்டு என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சொன்னதும், அப்போ அங்கே ஜோயுமே இங்கே தான் இருக்காங்களா, எனக்கு வந்து அது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் உங்களுக்காக தான் சூப் எல்லாமே ரெடி பண்ணேன், எனக்கு வந்துட்டு இதை ரெடி பண்ண 8 மணி நேரம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்றத சொன்னதும், சரியான ஃப்ராடாக இருக்காளே, எங்கள் நைட்டு 3 மணிலேருந்து இவள் ரெடி பண்ணாலா, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ லேட் ஆகிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசினதும் நம்ம ஷென்னுக்குமே அவள் பேசுகிற எல்லாமே அங்கே கேட்டுட்டு தான் இருக்குது. வேணுக்குனே ஜெலஸ்னால் அப்படி பேசுகிறாளான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அங்கே என்னப்பா இந்த சூப் எதுவும் நீ குடிச்சிடாத, குடிச்சிட்டு நீ வந்து இன்றைக்கி செத்து போகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது, ஏன்னா இதில் வந்து சில ஐட்டங்கள் கலந்துருக்குது, உனக்கு கண்டிப்பாக சேராது, நான்
இதை விட சூப்பராக சமையல் பண்ணுவேன், உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு சொல்லு, நான் வேணாலும் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற சொன்னா வேணுக்குனே ஜெலஸ் ஆகிட்டு பண்ணிட்டு இருக்காளான்னு சேர்த்திவேன் பார்க்குறான். அப்பாங்க நீ வந்து வெட்டி பேச்செல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, அவள் உண்மையிலேயே சூப்பராக சமையல் பண்ணக்கூடிய பொண்ணு, அதனால தானே என்னோட ஹோட்டலவே அவள் வந்து கவனிச்சுக்கணும்னு நான் விட்டுருக்கேன். எனக்கு வந்து 10 மில்லியன் லெவலுக்கு மாதத்துக்கு வருமானம் கிடைச்சிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும், நீ வேற இவ பேச்செல்லாம் வந்துட்டு பெருசாக பேசிட்டு இருக்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட மேஜிக் தன்மை யூஸ் பண்ணி பார்க்குறா. இப்போ அவள் சூப்பா அவன்கிட்ட கொடுப்பா, மேலே வந்துட்டு அங்கே கொடுக்குற மாதிரி தெரியாமல் கொட்டி விட்டுட்டு நான் தான் கொட்டி விட்டேன், என்னால் தான் கையெல்லாமே வெந்து போச்சுன்னு சொல்லிட்டு பழி வேற போடுவா. சரியான தில்லாலங்கடி இவ ஃப்ராட் அப்படின்ற சொல்லிட்டு பேசினான். ஹீரோக்குமே இதெல்லாமே கேட்குது, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கே பார்க்குறான். ஒரு ஜோய் மேலே இப்போ பழைய போடுறதுக்காக நம்ம சியா இந்த மாதிரி பண்ணுவாளா, இவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே, நல்ல பொண்ணாச்சின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் உண்மையிலே சூப் அங்கே கொடுத்து விட்டு மேலே அவளாவே கூட்டிக்கிட்டு நீ ஏன் இப்படி பண்ண, என் கைப்பார் ஃபுல்லாக வெந்து போச்சுன்னு சொன்னதும் அது கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் உங்கள் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நீ இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, 3 நாளில் காம்படிஷன் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது, இவங்க வந்து கிளம்பி போகணும், ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் உங்கள் கூட எனக்கு இருக்கணும்ப்பான்னு சொன்னதுமே அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீ போய் ஃபஸ்ட்டு உன் கையை பாருன்னு செட்டு அனுப்பிவிட்டுட்டு நான் எப்பயுமே சியா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், பட் அவளுக்கு இன்னொரு சைடு இருக்குதுன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து ஏந்திட்டு எனக்கு காசு கொடு நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிட்டு பேசினான். நம்ம ஹீரோ இப்போ வந்து அவளுக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் புரிய வருது, ஸ்கூலில் நினைக்கிறது எல்லாமே எனக்கு கேட்குது, ஸோ நான் இன்னுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், இப்போ இந்த டைவர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு கையில் கொடுக்குறான். நான் இதை பற்றி யோசிக்கணும், என் கூட வான்னு சொன்னதுமே நீ சரியான ஒரு சீட்டர், நான் வந்து உன்னை இன்னைக்கு அந்த சூப்பை குடிக்காமல் காப்பாற்றியிருக்கேன், நீ அப்படி இருந்துமே நீ வந்து எனக்கு நன்றி இல்லாமல் காசு கொடுக்காம பண்ணுறியாடான்னு சொன்னதும் இப்படி ஜோசி அது மேலாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது, மரியாதையை வீட்டுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே காரில் ஏறுன்னு சொன்னா அவள் தன்னோட மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணி கார் மேலே அப்படியே பறந்து போய் நின்றுட்டுருக்கா. அங்கே அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். அப்போ அங்கே ஹீரோயின் திரும்ப இறங்கி வந்து உன் ஃபேஸ் எல்லாமே இப்போ ரொம்ப டார்க்காக மாதிரி இருக்குது, ஸோ உனக்கு ஏதோ பெருசாக தப்பு நடக்க போகுது, நான் சொல்கிறத கேளு, நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடு, கண்டிப்பாக நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எனக்கு வந்துட்டு இப்படி விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது, சும்மா நீ வந்து கதை இழக்காத அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, என்னடா இவன் பேசிகிட்டு இருக்கான்னு அதில் பார்த்தா அங்கே ஒரு டாக் வந்து வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு. அந்த பொண்ணு கண்ட்ரோலை மீறி இவன் வேகமாக அவனை பிடிச்சி மறைச்சிட்டு நிற்கவும் இவன் காலை பிடிச்சி கடிச்சு வச்சிருது. அப்போ அவங்க சிஸ்டரும் அம்மாவுமே இது தெரிஞ்ச வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு, நாய் கடிச்சு வச்சிருச்சாமேடான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஏன்னு உங்கள் புள்ள வந்துட்டு இப்போ நல்லா தான் இருக்கான், பட் பாவம் அந்த நாயோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக போச்சு, அந்த நாய் பல்லே உடஞ்சி போச்சு அப்படின்றத சொன்னதும் அப்போ அவங்க சிஸ்டர் பிரதர் நீங்கள் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு நீ நீங்கள் பண்ணுற, நீங்கள் வீட்டை விட்டுல போயிருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளை பற்றின விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு தோணிச்சுக்கு. பார்க்க என்னமோ ரொம்ப அழகானவ தான், பட் என்ன புத்தி கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால தான் வரவே புறவையெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கான், இவன் ரொம்ப நம்மளை லைக் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கா, பட் அவன் இவன் சீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அதை கிட்ட அவளுக்கு கோவம் ஆயிட்டு ஓங்கி ஏற்றுறதுக்காக ஓடிச்சேக்கா. அப்போ ஹீரோ வேகமாக பிடிச்சி காப்பாற்றிட்டு அவள் என்ன வந்து நினைக்கிறாளோ அதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு பேசினா இவளுக்கு அதை கேட்டுட்டு மயக்கம் வந்துடுது. அப்போ ஹீரோயின் அங்கே ஒரு மந்திர சீட் எடுத்து வச்சுட்டு நீ இப்போ எனக்கு வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்தேன்னா உன் சிஸ்டரை உடனே நான் காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு அவள் அதே மாதிரி காப்பாற்றினதுமே அவன் அங்கே அதை பார்த்துட்டு அவளுக்கு காசுமே அனுப்பி விட்டதும் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து காசு எல்லாமே கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினை பிடிச்சி திட்டாங்க, உன் மனசில் என்ன நினச்சிட்டு என்னத்தையோ உளறிட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும் ஐயோ பாவம் இவங்க பொண்ணை விட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இவங்க ஹஸ்பண்ட் அப்ராடுக்கு போகிறேன் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்கான், அந்த ஆள் வந்துட்டு வேற ஒருத்தவங்க கூட அஃபேர் வச்சுட்டு சீட் பண்ணிட்டு இருக்கான், இதனாலே கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் நடுத்தருக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற செட் அவள் பேசினதும் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு, அழுக வந்துட்டு இருக்கு. அவங்க உடனே அங்கே நான் இப்போ வெளியே போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க 3 பேத்துக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது, என்ன இவங்க ஹஸ்பண்டை எதுவும் தேடி கண்டுபிடிக்க போகிறேன்ட்டு இவங்க போகிறாங்களா,
பட் என்ன பண்ண முடியும், ரொம்ப வருஷமாக அந்த ஆள் சீட் பண்ணிட்டு இருக்கானே, இப்போ கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க. தலைக்கு மேலே வேலாம் போன பிறகுன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுகுறாங்க. அப்போ அங்கே அந்த சியா வந்துடுறா. என்னப்பா உன்னை நாய் கடிச்சிருச்சாமே, நான் அதான் பார்க்க வந்தேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னதும் நான் நல்லா இருக்கேன், நீ இப்போ கையில் வந்து அடிபட்டு இருந்துச்சு எப்படி இருக்குது, 3 நாளில் காம்படிஷன் இருக்குது, நீ அம்மா எல்லாருமே கலந்துக்க போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல விதமான பேர் கிடைக்கணும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற சொன்னதும் அப்போ அவங்க அம்மாவுமே இது தாத்தா ஆரம்பித்தது, கண்டிப்பாக இதுக்கு நம்ம நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் இன்னுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதில் வந்துட்டு யார் ஜெயிச்சா என்ன, ஹோட்டலுக்கு தான் பெருமை, கண்டிப்பாக வந்து சியா நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவளோட அப்படியே பெருமைகளை பேசினதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த சியா நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம அந்த இடத்துல நடந்ததுக்கு வந்துட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்ற சொன்னதும் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இப்படி வந்து மீன் தன்னாலே வந்து உள்ளே மாட்டிக்கலாமா, வாயை கொடுத்து ஏன் தவளை கெடணும்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் நீ எப்படி வந்து ஷியாவை பற்றி இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு லின் ரொம்ப கோவமாயிட்டு கத்துனதும் பாவம் மூளை வளர்ச்சி இல்லாதது, இதே வந்துட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு அழிய போகுது, இவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு பெருமை பித்திட்டு இருக்கிறது இவளுக்கு முகமே வந்து ரொம்ப அசிங்கமாக மாறப்போகுது, பாய் ஃப்ரெண்டாக இதை பண்ண போகிறான், அதுக்கு உடனே இருக்க போகிறது இந்த சியா தான் அப்படின்ற விஷயத்தை அவ சொல்கிறா. ஐயோ என்ன இவ இப்படியா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை செக் பண்ணி பார்த்துருங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தா. அங்கே உடனே அவங்க ஒரு க்ரீம் எடுத்து ஆன்ட்டி இந்த க்ரீம் உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன், இதை போட்டால் ரொம்ப நீங்கள் க்ளோ ஆவீங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் அவள் மேஜிக் தன்மையை யூஸ் பண்ணி பார்த்தா தான் போய் இந்த க்ரீமை வாங்கியிருக்கா, இந்த க்ரீமை கொண்டு போய் நீ ஷென்னோட அம்மாவுக்கு கொடு, நீ அவங்ககிட்ட போட்டி போட்டு காம்படிஷனில் வின் பண்ண முடியாது, நீ கண்டிப்பாக தோற்று போயிடுவ, ஸோ அதனால் இவங்க அதை போட்டு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களால காம்படிஷன் போக முடியாது, அங்கே டாக்டர்கிட்ட போனாலுமே எதனால் அப்படியாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொடுக்குறா. இப்போ இதெல்லாமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஆன்ட்டி நீங்கள் அதை வாங்கி போடாதீங்க, போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து டோட்டலாக ரொம்பவே மோசமாக மாறி போயிடும், அதுக்கப்புறம் உங்களால் இந்த காம்படிஷன்லேயுமே கலந்துக்க முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே லின் ரொம்ப கோவமாயிட்டு பார்த்தியா இவளுக்கு எவ்வளோ திமிருன்னு, இவ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற செட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்க சிஸ்டர் இல்லாவ வர போகிறவங்க, அவங்க எப்படி வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க, இவ வேணுக்குனே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லும் போது அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவுமே கோவமாயிட்டு நீ எதுக்காக அவன் மேலே இப்படி பொய்யா பழைய போகிறேன்னு செட்டு திட்டான். அப்போ அவங்க அம்மாட்ட ஆன்ட்டி உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, அவள் என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் என்னது உன்னை பார்த்து நான் ஜெலஸ் ஆகுறேன், நான் உன்னை பார்த்து ஜெலஸ் ஆகிற லெவலுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க அம்மா எனக்கு உன் மேலே தான்மா நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் எனக்கு தெரியும் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோவுமே அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நீலாம் வந்து பண்ணேன்னா நான் அவளை ஹேட் பண்ணிவிட்டு உன்னை லைக் பண்ணிடுவேனான்னு சொல்லிட்டு கேட்டதும் பாடா இவனுக்கு நினைப்பேன் ஓ ஆனாலே இவரை வந்துட்டு லைக் பண்ணுறதுக்காக நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் ஆளை பாரு அப்படின்ற செட்டு திட்டா. சரி ஓகே உங்கள் எல்லாருக்குமே வந்து இவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் புரியலைன்னா நான் என்ன பண்ண முடியும், சரி பாசியா நீ வந்து இப்போ இந்த லெவலுக்கு பேசிகிட்டு இருக்கியே, பேசாமல் இந்த க்ரீமை உன் ஃபேஸில் போட்டு பார்த்துருவோமா, எவ்வளோ க்ளோ ஆகுறேன்னு சொல்லிட்டு ஒன்றை வச்சு டெஸ்ட் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு க்ரீம் எடுத்து ஃபேஸில் தடவை வந்தா அவள் விடவே மாட்டா. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுது, எதுக்காக இந்த ஃபேஸில் க்ரீமை போட விட மாட்டா, ஒருவேளை ஜோயி சொன்ன மாதிரி இது உண்மையாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் புரியாமல் இருக்காங்க. அந்த சண்டையில் அவள் ஹேர் வந்து பிஞ்சு போயிடுது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஃபேஸ்லேயுமே தடையை விட்டதில்ல பயந்து போயிடுறா. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேமா விழுந்தடிச்சு ஓடினா இவன் அங்கே நாய் கடிச்சு வச்ச காலை வச்சுட்டே வந்து நொண்டி நொண்டி ஓடினதோ ஓடு ஓடு பின்னாடி ஓடி போய் வேமா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, பேங்க் கிராஃப்ட் ஆகி தெருவில் சுற்று, அதான் உங்கள் குடும்பத்தோட தலையில் எழுதியிருக்கு, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அசிஸ்டண்ட்டை விட்டு அவளை போய் என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். என்ன பார்த்துட்டு இருக்க வீட்டுக்கு போன்னு சொன்னதுமே என்ன நீ வரலையான்னு சொன்னதும் இல்லை நான் வரலன்னு சொன்னதும் அவள் மனசுலேயும் சந்தோஷம் வந்துடாத, ஃபுல் பீட்டி எனக்கு தான் வேணும், நான் அதை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நானுமே ரெஸ்ட் எடுக்க வேணாமா வா என் கூடன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவளை அங்கே கையை பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அம்மாவுக்கும் உங்கள் சிஸ்டருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறது, உண்மையிலே இவ இப்படி பண்ண ட்ரை பண்ணாலா நம்மளை வந்து காயப்படுத்தன்னு சொன்னதும் அது இன்னும் 3 டேஸில் தெரிஞ்சு போயிடுது, காம்படிஷனை வந்து புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஜோய் வந்து முந்தைய விட மாறிட்டாலம்மா என்னமோ அப்படி தானே டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க.
வீட்டுக்கு வந்து கண்ணாடியில் வாவ் பார்க்க கொஞ்சம் நான் அழகாக தான் இருக்கேன், நான் ஏன் என்னை குறைச்சி எடை பார்த்துக்கிறணும், எடை போட்டுக்கிறணும், நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்ற சைட்டு ஹாப்பி ஆகிட்டு அவ்வளோவே பார்த்துச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ எவ்வளோ நேரமாக தங்கம் நீ உள்ளவே உட்காந்துட்ருப்ப, வெளியே வா அப்படின்ற சொன்னதும் வெளியே கதை ஓப்பன் பண்ணா பார்க்க அவ்வளோ ஒன்றும் இவன் மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படின்ற சைட்டு அவன் பார்த்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் மனசுலேயே நான் அவனை மோசமாக திட்டிகிட்ருக்கா. சரியான ஈவில் பர்சன், இவன் மூஞ்ச பார்த்தாலே கடுப்பாக இருக்குது, இவனெல்லாம் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு பேசினா அது எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு கேட்டுது. அவனுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன பொண்ணு ஒழுங்காக வந்துட்டு மூஞ்சுக்கு வந்து ஒரு மேக்கப் பண்ணோம் அழகாக இருந்தோன்னு அறிவே கிடையாது, பார்க்க நீ எப்படி இருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு திட்டினதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அங்கே நீ எல்லாம் சியாவுக்கு வந்து ஈக்குவலான்னு சொன்னதுமே ஆமாம்மா நான் சியாவுக்கு என்ன ஈக்குவலாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசினா அவன் ரொம்ப கஷ்டமாயிட்டு எதுக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் பேசுனேன்னு சொல்லிட்டு அவன் அவகிட்ட சாரி கேட்டு ஒரு கார்டை தூக்கி கையில் கொடுத்து இந்தப்பா கார்டை எடுத்துகிட்டு போ, நல்லா நீ போய் நல்லா என்ஜாய் பண்ணு, உனக்கு வேண்ட பொருளை வாங்கிக்கோ, இதில் ஏகப்பட்ட காசு இருக்குன்னு சொன்னதும் அவ்வளோதான் அவள் கோவம் எல்லாமே போயிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டேக்கா. சந்தோஷமாயிட்டு அங்கே நீங்கள் வந்து படுத்துக்கோங்க, பேசாமல் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற சைட்டு பேசிட்டு படுக்க வச்சுட்டு இவ கீழே போய் படுத்துக்கிறா. பட் அவளுக்கு தூக்கமே வர மாட்டேது, ஃபுல்லாக சாப்பாடை பற்றி தான் மைண்டில் போயிட்டுருக்கு. நான் வந்து எவ்வளோ சந்தோஷமாக அங்கே வந்து கிராமத்தில் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வாழ வேண்டியவ, என்னை வந்து இப்படி கொலை பண்ணி கடைசியில் ரீபானாக வச்சு இப்படி இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து மாட்ட வச்சிட்டீங்களே அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. நான் ரெடி பண்ண அந்த மீனை கூட என்னால் சாப்பிட முடியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவளோட மைண்டில் ஃபுல்லாக அந்த சாப்பாடு மட்டும்தான் போயிட்டே இருக்குது. அங்கே தூக்கத்தில் கூட தூங்க முடியாமல் டிஸ்டர்ப் ஆகிட்டு அவன் மேலே பயங்கர கோவம் ஆகிட்டு உடனே அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அங்கே நல்ல சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்கிறான். ஸோ அங்கே நெக்ஸ்ட் டே ஏகப்பட்ட சாப்பாடு எல்லாமே இருக்கவுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவசரமாக சாப்பிட்டதுமே இது எல்லாமே உனக்கு தான், எங்கேயும் யார் பிடிக்க சாப்பிட போகிறது கிடையாது, நல்லா நீயாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டேக்கான். அவளுக்காக ஸ்ட்ரீ ஃபுட் எல்லாமே அங்கே வந்து எடுத்து கட் பண்ணி எல்லாமே கொடுத்து சாப்பிட சொன்னதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுட்டையுமே சேர்த்து அவள் எடுத்துகிட்டு அங்கே ரூமுக்கு போயிடுறா. நெக்ஸ்ட் டே அங்கே தூங்கி எழுந்திரிச்சா அங்கே மெய்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு மேடம் இன்னைக்கு காம்படிஷனுக்காக எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களுமே போக வேணாமா ரெடி ஆகுங்கன்னு சொன்னால் அவள் எந்திரிக்கவே மாட்டா. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அவங்க ரொம்ப மோசமாக திட்டாங்க, கேட்ட பொண்ணே கிடையாது, தேவையில்லாமல் இந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துச்சுக்கா, ரெண்டு கொடுத்துட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு பேசினா அவள் தன்னோட மேஜிக் தன்மையை யூஸ் பண்ணி அவங்க வாயெல்லாமே அடைச்சிடுறா, பேச விடாமல். ஓ இப்போ எல்லாருமே இப்போ என்னை பற்றி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் கண்டிப்பாக நான் வந்து யாருன்னு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே சில மேஜிக் எல்லாமே பண்ணி அவங்க ஒரு பவுலில் சில மெடிசன் எல்லாமே எடுத்து குடித்ததுமே அவள் ஃபேஸ் டோட்டலாக அழகாக மாறிடுது. அதை பார்த்துட்டு அவங்க மெய்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த காம்படிஷன் இடத்துல காமிச்சா அங்கே நம்ம சியாவோட ஃபேஸ் நார்மலாக தான் இருக்குது. அப்போ அங்கே லின் அம்மாவோட ஃபேஸ் நல்லா தான் இருக்குது, அவளுக்கு எதுவும் ஆகலையேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அப்படியே மோசமான பொண்ணா நான் போய் அப்படி உங்கள் குடும்பத்துக்கு பண்ணுவேனான்னு செட் அவள் பேசிகிட்ருக்கா. பட் மனசுக்குள்ளேயே நல்ல வேலை அதுக்கு மாற்ற மருந்து என்கிட்ட இருந்துச்சு, நான் உடனே சாப்பிட்டேன், இல்லைன்னா என் நிலமை அதோ கிதிதான் செட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே உள்ளே பார்த்தா எது டீம்காரவங்க அங்கே வந்து ஃபைட்டுக்காக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ரவுண்டில் தோற்று போயிட்டாங்க. இவங்க ஃபைனுக்குள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோவோட கார்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி இவங்களை வந்து தோக்கடிக்கணுன்றதுக்காக வர்றாங்க. எங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே அழகாக ரெடியாகி கிளம்புனதுமே அங்கே மெய்டு உங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. வா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவள் சக்தி யூஸ் பண்ணி அங்கே அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறா. பட் அங்கே அவன் மாஸ்க்கு அந்த தொப்பி இதெல்லாம் போட்டுட்டு வரவும் ஏதோ க்ளீன் பண்ணுற பொண்ணாக்குன்னு சொல்லிட்டு அவர் உள்ளே விட மாட்டாரு. இவன் எப்படியோ பின்னாடி வெளியாக உள்ள கூடி அங்கே வந்துடுறா. வந்தாங்க அந்த பொண்ணு போட்டு எல்லாரையுமே அடி பொழந்து கட்டிட்டு இருக்கா, அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக ஃபைட் பண்ணுறா. பட் ஹீரோயின் நான் இப்போ போய் அவனை காப்பாற்றணுமே இல்லை பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு இவ தன்னோட சக்தி இவ போய் ஃபைட் பண்ணா. அடி அவளோட பவர் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக நம்ம ஹீரோயின் அவளை அங்கே தோக்கடிச்சிடுறா. அதெல்லாமே பார்த்துட்டு இத்தனை வருஷமாக என் கூட இருக்கா, பட் நான் இவளை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை, இவளை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷமாக இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தா இவளோட மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்த்தணும்னு ட்ரை பண்ணா. அப்படியே ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழுக போனால் நம்ம ஹீரோ மூளை போய் விழுந்து அந்த மாஸ்க் ரிமூவ் ஆனதும் அந்த ஃபேஸை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகிருது. ஃபேஸில் இந்த பர்த் மார்க் இல்லை, ஆள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னத்தம்மா நீ போட்ட இவ்வளோ அழகா
ஆகிட்ட, எனக்குமே இந்த க்ரீம் கொடுன்னு சொல்லிட்டு கேட்டால், கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து 2000 எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு டீல் போட்டுக்கிறாங்க. அப்பாங்க அவள் உடனே நீ கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி இப்போ தான் நைட்டோட நைட்டாக பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், நான் உன்னை விட பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி ஜெலஸில் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, நீ என்னை விட பியூட்டிஃபுல்லாக வேணா இருந்துட்டு போ, பட் லவ் என்னமோ அவர் என்ன தானே பண்ணுறாரு அப்படின்றத சைட்டு அவள் பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உன்னை நான் இங்கே ஃபைட் பண்ணி காப்பாற்றிருக்கேன்ப்பா, நான் இவங்க பேசுறதுக்கெலாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நீ காசு கொடு அப்படின்ற சொன்னதுமே அவன் எங்க 2 லேக் விளக்கு கொடுக்க சொன்னதும், வாவ் 2000 விட இது ரொம்ப அதிகம், நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்லான்னு சைட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே அந்த பொண்ணு நான் வந்து இப்போ கிளம்புறேன், நான் இந்த காம்படிஷனில் தோத்தா என்ன, கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட அந்த குக்கிங் காம்படிஷனில் உங்களை தோக்கடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ அங்கே போகும்போது நம்ம ஹீரோ நீ வெயிட் பண்ணி இவ யாருன்னு நீ கேட்டே இல்லை, அதுக்கு பதில் இவ என்னோட பொண்டாட்டி அப்படின்ற சொன்னதுமே அந்த பொண்ணு அங்கேருந்து போனதும், லின் இந்த போயிட்டுருக்கா பாரு அந்த சீட்டர் கேர்ள், கண்டிப்பாக இவ வந்து காம்படிஷனில் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க போகிறது என்னமோ என்னோட அம்மா தான் சொல்லிட்டு அவர் ஹாப்பியாகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாமே கேட்டுட்டு இதுக்கு என்னென்னப்பா வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டா, அவள் என்னென்ன ஸ்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே டீட்டெயிலாக சொன்னதுமே, வாவ் இந்த காம்படிஷனில் அப்படின்னா நானுமே கலந்துக்கலாமான்னு சொன்னதும், அப்போ அங்கே ஷியா அதை கேட்டுட்டு, வா யார் வேணாலும் கலந்துக்கலாம், பட் நீ வந்து வீட்டில் சமைச்சு வைக்கிறதே ரொம்ப கேவலமாக இருக்குது, நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் போய் கலந்துக்குவான்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவமாகி போயிட்டு, நீ எவ்வளோ தைரியம் தான் உன் கூட போய் என்னை ஈக்குவல் பண்ணுவேன், உன்னை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க பொண்ணு நான், உன்னை விட ரொம்ப சூப்பராக சமையல் பண்ணுறவன் நான், என் திறமைக்கு முன்னாடி என்ன உனக்கு இருக்குது, பட் ஒத்துட்டே ஆகணும், உனக்கு ஒரு திறமை மட்டும் ரொம்ப அதிகம் என்ன விட அப்படின்ற சொன்னதும், என்னன்னு சொல்லிட்டு கேட்டால், மற்ற ஆம்பளைங்களை எப்படி செடியூஸ் பண்ணுறதுன்னு உனக்கு நல்லா தெரியுதுல்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்படியா கோவமாயிட்டு நீங்கள் எப்படி வந்து இவளை போய் காம்படிஷனுக்கு வந்து அனுப்பலாம், நம்ம குடும்ப மனத்தவே இவள் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோ என் பொண்டாட்டி வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறான்னா கண்டிப்பாக வந்துட்டு அவளுமே ப்ளே பண்ணட்டும், நான் அதுக்கு அனுமதி கொடுக்குறேன்னு சொன்னதும், இவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு, என்ன பொண்டாட்டி அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோயின் என்னம்மா நான் வந்துட்டு வின் பண்ணி காசு எல்லாத்தையும் வாங்கிடுவேன் உனக்கு வயிறு எரியுதா அப்படின்றத செட்டு கேட்குறா. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே நம்ம தாத்தாவுமே வந்துடுறாரு, என்னோட பேத்தியை கண்டிப்பாக கலந்துக்குவா, கண்டிப்பாக காம்படிஷன்லேயே வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியானதும், வேமா அங்கே அவங்க அம்மா ஓடி போயிட்டு, அப்பா நீங்கள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வந்தீங்க, உங்களுக்கே உட முடியாமல் இருக்குன்னு சொன்னதும், இப்போ நான் வந்து இங்கே வரலைன்னா எப்படி வந்துட்டு நம்மளோட எதிரிகள் இங்கே பிரச்சனை பண்ண வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு எப்படி சும்மா இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும், அவங்கப்பா நம்ம ஜோய் வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே துரத்தி விட்டுட்டா அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அவருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஜோயிட்டாங்க ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு, என் குடும்பத்துக்கே வந்துட்டு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. வந்து யோசிக்கிறா, பார்க்க என்னமோ தாத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாதிரி நல்லா தான் இருக்காரு, அவர் வீல் சேரில் இருந்துட்டு இருக்காரு, பட் ஆனால் அவருக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் தப்பாக நடக்க போகுதுன்னு ஏன் எனக்கு தோணுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது, அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு அவள் கையை பிடிச்சிட்டு, நீ அப்படின்னா என்னோட தாத்தாவை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே அதெல்லாத்தையுமே நம்ம தாத்தாவுமே கேட்டாரு. அப்போ அங்கே தாத்தா அவங்க மகளை பார்த்து, என்ன அவள் பேசுகிறேன் எல்லாமே உங்களுக்குமே கேட்டுச்சான்னு சொன்னதுமே அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. சரி வாங்க தாத்தா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே லின் பக்கத்தில் போனால் ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே தாத்தாவை கூட்டிகிட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிடா. ஹீரோ கூட போனதுமே கையை பிடிச்சிட்டு எங்கே போயிட்டுருக்கீங்க, நீங்கள் என் கூட இருங்கன்னு சொன்னதுமே, இப்போ எதுக்காக இந்த வேலை உனக்கு, நீ ஃபஸ்ட்டு போய் காம்படிஷனுக்கு ரெடி பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அவனுமே கூட சேர்ந்து அங்கே கிளம்புனதும், அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு, இவன் எப்படி வந்துட்டு அவளை போய் காம்படிஷனில் கலந்துக்க அனுமதிக்கலாம், எதுக்காக இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் இதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அங்கே போய் நான் திரும்பவுமே தோற்று போயிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவன் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். அவள் வந்து யார், அவள் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, நான் ஃபர்ஸ்ட் அவளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த எதிரிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. வீட்டுக்கு போனதுமே தாத்தா உங்களுக்கு எவ்வளோ நாளாக உட முடியாமல் இருக்குன்னு சொன்னதும், கிட்டத்தட்ட 7 வருஷமாக இப்படி தான் இருக்குன்னு சொன்னதுமே போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது, உங்கள் மேலே பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க தாத்தான்னு சொன்னதும் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, யார் இப்படி போய் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஹீரோயின் என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே செக் பண்ணிட்டு இருக்கா. தாத்தா நான் வந்து இதை கண்டுபிடிக்க உங்களோட பிளட்டு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ நான் வந்து இப்போ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு கையில் கத்தி வச்சு பெருசாக வந்துட்டு கட் போட்டு விட்றான். இப்போ தாத்தா டே என்னடா என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறியாடான்னு சொன்னது
சொன்னதும் தாத்தா நிறுத்தம் கேட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயே நீ கொஞ்சமாக தான் நான் கேட்டேன் கையை கட் பண்ண சொன்னேன்னு சொன்னா அவன் சாரி கேட்குறான். ஸோ ஹீரோயின் தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி அங்கே வந்து செக் பண்ணி பார்த்தா அங்கே ஒரு வேஸில் தான் அந்த பிளாக் மேஜிக் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எடுத்துட்டு இதான் தாத்தா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போக காரணம் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இது வந்து எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்ததுமா இது ஷென்னோட அப்பா தான் கொடுத்தாங்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம லினுக்கு கோவமாயிட்டு இவ ஏதோ வந்து கதை சொல்லிட்டேக்கா நம்மக்கிட்ட சும்மா அப்படின்ற செட்டு கோவப்படுறா. அங்கே நம்ம ஹீரோயின் நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் தூக்கி போட்டு உடைச்சி அதுலேருந்து ஒரு பொம்மை எடுக்கிறா. பார்த்தீங்களா தாத்தா உங்களோட உருவம் மாதிரியே பண்ணி அவங்க பிளாக் மேஜிக் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கா அவன் ப்ராப்பர்ட்டிஸை நம்மகிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. தாத்தாவுக்குமே அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து அவள் தன்னோட சக்தி யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் அவர் ரொம்ப சூப்பராக எந்திரிச்சு நடக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. அவர் ஹீரோயினை ரொம்ப பாராட்டுறாரு. அற்புதமான பொண்ணு நீ வந்து என்னோட நோயவே குணப்படுத்திட்டமான்னு சொல்லிட்டு ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா பெரிய உருண்டையாக பிடிச்சி மெடிசன் கொண்டு வரா. அப்பாங்க அவங்க அதெல்லாமே பார்த்துட்டு அப்பா நீங்கள் மெடிசன் சாப்பிட்டா தான் ஃபுல்லாக ரெக்கவர் ஆவீங்கன்னு சொன்னதும் அவர் ஹீரோயின் வச்சிருக்க மெடிசனை பார்த்துட்டு பயந்தே போயிடுறாரு. ஐயோ என்ன இவ்வளோ மெடிசனான்னு சொல்லிட்டு அவன் வந்து இத்தனை வருஷமாக என்னை சீட் பண்ணிட்டு இருந்திருக்கான்ப்பா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் எதையும் இருந்தாலும் நான் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கால் பண்ணி நீ காம்படிஷனுக்கு ஒழுங்காக கிளம்பி வா டைம் ஆயிடுச்சுக்கு வரலன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் அந்தாள் பார்த்தா விழுந்துடுச்சு வேமா கிளம்பி வராரு. அவங்க காம்படிஷனுக்காக ஆளுங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு பர்சனாக நம்ம ஹீரோயினுமே கலந்துக்க போகிறா. சியாக்கு தான் ஆனால் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அங்கே கண்டிப்பாக இவெல்லாம் வந்து அடுத்த ரவுண்டு கூட செலக்ட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஆனால் ஹீரோயின் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆனதுமே திரும்ப அவங்க பண்ணிட்டுருக்க வேலையெல்லாமே பார்த்துட்டு இவ என்ன தோக்கணும்னு எதுவும் பண்ணுறாளா இவ கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆக சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு பேசினா அங்கே நம்ம ஹீரோயின் நீ வந்து உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒன்னதில் ஃபோக்கஸ் பண்ணு நீ என்னை பற்றி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு சியாவை பிடிச்சி திட்டா. ஸோ அங்கே அவங்க சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ஹீரோயினோட சாப்பாட்டில் மயங்கியே போயிடுறாங்க. எல்லாருமே வந்துட்டு அங்கே அவளுக்கு நிறைய மார்க் கொடுக்குறாங்க. ஃபைனல் ரவுண்டுக்குமே அங்கே 3 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஒன்று சியா இன்னொன்று ஹீரோயின் இன்னொரு பையனுமே செலக்ட் ஆகிருக்கான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அங்கே வந்து சமையல் பண்ணிட்டு இருந்தா அங்கே பக்கத்தில் இருக்க அந்த சூப்பில் அவங்க ஏதோ ஒரு பவுடர் மாதிரி கலந்து விடுறான். அதெல்லாம் நம்ம சியா சொல்லி தான் அந்த பையன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அங்கே எக் ரைஸ் தான் பண்ணுறா. அதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய காம்படிஷனுக்கு இவ்வளோ சிம்பிளான மெனுவை யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்ற சேட்டங்க கேட்காங்க. பட் அதோட வாசனை வந்துட்டு எல்லாத்தையுமே ஆளை தூக்குது. என்னடா சாமி இப்படி வந்து சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தாங்க வந்து சாப்பிட்றதுக்கே வந்துடுறாரு. அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு வா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மயங்கே போயிடுறாங்க. ஜட்ஜஸ்மே சாப்பிட்டுட்டு அங்கே அவளுக்கு 10 மார்க்கு கொடுக்க ஆரம்பித்ததுமே ஐயோ நான் காம்படிஷனுக்கு வந்துட்டு இந்த ஃபுட்டே பண்ணலை எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு நான் அதனால தான் சாப்பிட்றதுக்கு எனக்காக ரெடி பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. பட் ஆனால் நான் காம்படிஷனுக்காக ஃபிஷ் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அவ்வளோதான் எல்லாருமே விழுந்தடிச்சு அங்கே வேகமாக போய் வந்துட்டு அங்கே சாப்பிட்டதுமே ஹீரோயின் நான் சமைச்சேன் எனக்கு கொஞ்சமாச்சு மிச்சம் வைங்களேன் அப்படின்ற செட்டு கேட்குறா. எனக்கு கண்டிப்பாக எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது எல்லாத்தையும் இவங்களே காலி பண்ணிடுவாங்க போலே அப்படின்ற சைடு ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவளுக்கு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ வரா நீ கவலைப்படாதப்பா நான் உன்னை வெளியே சாப்பிட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த லெவலுக்கு ஒன்றும் டேஸ்ட் இருக்காதேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே நம்ம சியாக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் இவ்வளோ பாராட்டுறாங்களான்னு ரொம்ப பெருமைப்பட்டணும்னு அவசியம் கிடையாது சாப்பிட்டவங்க எல்லாம் வின்னரெல்லாம் மாறிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசினா அதை பற்றி நீ கவலைப்படாத அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சண்டை போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தா அங்கே ஃபைனலில் வந்து யார் வின்னர்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் ஹீரோயினோட பேர் அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளோட காசு எல்லாமே வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டேக்கா. சியாவால் அதை ஏற்றுக்கவே முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி நம்ம தோத்தோன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோவோட கசின் பிரதர் ஷியாங்மே இருக்கான். அவனுக்குமே அதை பார்த்துட்டு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா ஏகப்பட்ட காசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோல்டாலான ஒரு பெல்ட் மாதிரி ஏதோ கொண்டு வந்ததுமே தாத்தா இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்றத சொல்கிறாரு. அந்த தங்க பெல்ட் எடுத்து அவளாவே கழுத்தில் போட்டுக்கிறா. அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எல்லாருமே அங்கே பாராட்டிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அங்கே இருக்க எல்லாருக்குமே உடம்பு முடியாமல் போயிடுது. அதை பார்த்துட்டு இவளோட சாப்பாடை சாப்பிட்டு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த பையன் எங்கே சொல்கிறான். அங்கே சியாவுமே ஆமான்னு சொல்லிட்டு பேசும்போது இவ வேமா காசு எல்லாத்தையும் எடுத்து அங்கே பக்கத்தில் கொடுத்துட்ருக்கவுமே மற்றவங்க உயிரை வந்து போக்க
சாவக்கடிக்க ட்ரை பண்ணிவிட்டு நீ காசை சேஃப்டி பண்ணுறேன்னு சொன்னதும் வெட்டி பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, நான் இதில் ஏதாச்சும் பாயசம் கொடுத்தேன்னு நீ பார்த்தியா அப்படின்றத சேர்த்து அவ ரொம்ப கோவப்படுறா. நம்ம ஹீரோவுமே நான் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்ருக்கேன் செக் பண்ணால் தெரிஞ்சு போயிடும்னு சொன்னதும் அப்போங்க கண்டிப்பாக இவ தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு சியா பேசினா கூட சேர்ந்து ஜால்ரா அடித்தா அவங்க கசின் பிரதருமே கண்டிப்பாக இவ தான் பண்ணியிருப்பா, இவளால நம்ம குடும்பமானமே போச்சு அப்படின்ற சைடு அவ வேற பேசிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அவனை பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிருச்சு, இவன் தான் இவங்களோட பிஸ்னஸ் எதிரியே, எந்த நாள் எல்லாமே அனுப்பி விட்டது இவங்களுக்கு எதிராக எல்லா வேலையும் பண்ணுறான், சியா கூட சேர்ந்து திட்டம் போடுறவனு இவன் தான் சைட்டு அவன் மனசுலேயே யோசிக்கிறா. ஸோ அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவுக்கும் அவங்க சிஸ்டருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது, இவனா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. இன்னொரு பையன் பார்த்தா நீ ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவியா, இப்படி இத்தனை பேர் உயிரை பழி கொடுத்து நீ ஜெயிச்சதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு பேசினான். சியாவுமே கூட சேர்ந்துங்க கத்திச்சேக்கா, அப்பங்க என்னோட சாப்பாடை சாப்பிட்டு தான் அவங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு பெரிய இஷ்யூவை எடுத்துக்க மாட்டா. அப்பங்க லின் சொல்கிறா, சிஸ்டர் இல்லா நீ ஏதாச்சும் பண்ணு, இல்லைனா உன்கிட்ட கொடுத்த காசு இந்த பெல்ட் எல்லாத்தையும் திரும்ப பிடுங்கிடுவாங்க, உனக்கு பனிஷ்மெண்ட்மே கிடைக்கும்னு சொன்னதும் அதை எப்படி என்கிட்ட கொடுத்ததை போய் திரும்ப பிடுங்குவாங்க அப்படின்றத சைடு. சரி ஓகே, நான் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு தான் இவங்களுக்குலாம் இப்படி ஆச்சுன்னு உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்ற சரி கேட்டதும் ஜட்ஜஸ்லேருந்து இருக்கிற எல்லாருமே மயக்கம் போட்டு கிடக்காங்க, அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் கோவப்படுறான். அப்போங்க நம்ம லின் நீ தான் கண்டிப்பாக ஏதோ கலந்து கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு பேசினதும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும், என் சாப்பாடை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றதை போய் சாப்பிட்டாங்க, ஃபைனலாக ஒன்று தான் சாப்பிட்டாங்க, அப்போ ஒன்று தான் ஏதோ கலந்துருக்குன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம லின்மே கரெக்டாக சிஸ்டர் இன்லாம் சொல்கிறது ஒன்றதில் தான் ஏதாச்சும் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்காக பேசிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு என்னோட சாப்பாட்டில் எதுவும் இல்லை ஃப்ரேம் பண்ணாதன்னு சொன்னதும் அங்கே நம்ம சியாங்மே அப்படியாப்பா அவங்க கலந்தாங்கன்னா என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதும் என் சாப்பாட்டில் எதுவுமே நான் கலக்கலை, ஏன்ட்டு அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்படியா என்ன ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பார்த்தா டோட்டல் மெடிக்கல் டீமே வர்றாங்க. அப்போ அவங்க சில மந்திர பேப்பர்களை வச்சு தண்ணி இல்லாமல் கொண்டு வர சொல்லி அதில் மந்திரம்லாம் பண்ணி இதை அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குங்க சரியாயிருன்னு சொன்னதும் அப்போ அங்கே சியா நீ இவளோட பேச்சை கேட்காதன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நான் இவளோட பேச்சை கேட்கலன்னா அப்போ உன் பேச்சவா கேட்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் மனசுல இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஏழை விட்டு பையன்னு சொல்லிட்டு லவ் பண்ணி வேணான்னு விட்டுட்டு போனான், பெரிய பணக்காரையும் தெரிஞ்சதும் பின்னாடியே வந்துட்டான், நல்ல மாதிரி நடிக்கிறா பாரு அப்படின்ற செட்டுங்க பேசிட்டு இருக்கா. ஸோ இந்த மெடிசன் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்ததுமே அவங்க எல்லாருக்கும் சரியாயிருது. அப்போ அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இந்த சூப்பில் இருந்து தான் இது எல்லாமே பாய்சன் ஆயிருக்குன்னு சொன்னதும் அப்போ பையன் சொல்கிறான் இதெல்லாமே இவளோட டேபிளில் தான் எடுத்தது அப்படின்ற சொன்னதும் அப்போ லின்மே கரெக்ட் தான் இவளோட டேபிள்லேருந்து எடுத்தது தான், இப்போ நீ இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லி கேட்டா அது என்னோட டேபிளே இல்லையேப்பா அது அவனோடது அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லும்போது அந்த டாக்டருங்க இல்லை இது உங்களோட டேபிளில் தான் எடுத்தோன்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட சொன்னதும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நம்ம ஹீரோ எதுக்காக இவ்வளோ பிரச்சனை, நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டா தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அங்கே செக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். எனக்கு பயமாயிட்டு நீ இப்படி அடுத்தவங்க மேலெல்லாம் சந்தேகப்படாத, இதை பண்ணது ஜோயி தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அங்கே வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வந்ததும் அவங்க அம்மா காதை பிடிச்சி திருகிட்டு காம்படிஷனே முடிஞ்சு போச்சு எவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த ஆளை பார்த்ததுமே வாவ் இவரோட புள்ள தான் இந்த சியாங்மே, இவருக்கு தப்பான முறையில் பிறந்த புள்ள, ஸோ அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே பறித்து இவனுக்கு கொடுக்கலான்னு இந்த ஆள் ஐடியா பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அது எல்லாமே இங்கே கேட்டுது. அதுக்கு செக் பண்ணால் மெடிசன் எல்லாமே கலந்துருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அவனை போட்டு அடிக்கிறாங்க இதுக்காக அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே ஹீரோயின் நீ கலந்ததை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனால் ஓன் டேபிளே நான் திரும்ப வச்சுட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே போலீஸில் பிடிச்சி கொடுக்க சொல்லிடுறாங்க. உடனே இந்த ஜியாவுமே நம்ம ஹீரோயின்ட்ட நாங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு உன் மேலே சந்தேகப்பட்டப்பான்னு செட்டு சாரி கேட்டா ரொம்ப கோவமாயிட்டு இப்போ வா என் கூட வீட்டுக்குன்னு செட்டு கூப்பிடுறான். பட் அந்த ஜியா தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற செட்டு அங்கே மன்னிப்பெல்லாம் கேட்டதும் நான் இப்போ உன் கூட சேர்ந்து எந்த ஒரு கனெக்ஷன் வைக்க விரும்பலை, நீங்கள் 2 பேரும் கூட்டுக்கலவனைத்தானே சேர்ந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற செட்டு ரொம்ப கோவப்படுறா. எனக்கு இவளுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் கிடையாது, நீ இவ்வளவே உனக்காக கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என் கூட வான் சைட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு போனா. ஐயோ என் காசுன்னு சொல்லிட்டு அவள் கத்திச்சேக்கா. அங்கே அவள் தாத்தாட்டாங்க சாரி கேட்டதுமே நான் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினச்சேன், பட் நீ இவ்வளோ மோசமானவளான்னு சொல்லிட்டு திட்டாரு. அப்போ அங்கே நம்ம லின்மே நான் நினச்சி கூட பார்க்கல நீ இப்படிலாம் எங்கள் குடும்பத்துக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் முடிக்காதன்னு சொல்லிட்டு போனால் இங்கே சியாங்க்கு அவன் நினச்சது எல்லாமே ஃப்ளாப் ஆகி ரொம்பவே கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. நைட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான், ஏன்னா சியா இப்படி துரோகம் பண்ணதான் அவனால் ஏற்றுக்கவே முடியலை.
ஹீரோயின் பார்த்தா காசு எல்லாமே அள்ளி அப்படியே மேலே தெறிக்க விட்டுட்ருக்கா. அவளுக்கு அவ்வளோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அப்போங்க அவன் பொண்ணுங்களுக்கு காசு வந்து ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற செட்டு கேட்டதும், காசு பிடிக்காதவங்க யார் இருக்காங்க சொல்லு, காசு எல்லாருக்குமே பிடிக்க தான் செய்யும். நீயுமே வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணணும்னா பேசாமல் ஒரு பொண்ணாக மாறிடுறியா அப்படின்றத செட்டு கேட்டதுமே, அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். எனக்குமே பையனாக மாறணும்னு ரொம்ப ஆசைப்பா, பேசாமல் 2 பேருமே வந்து சோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து சோலையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அங்கே வாவ், நான் கடைசியில் வந்துட்டு பொண்ணாக மாறிட்டேன், நீ பையனாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. என் ஹார்ட் வந்துட்டு எதுக்காக அவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடம்புல வந்துட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. பிறகு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக போக ட்ரை பண்ணதும் இது ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு, 2 பேருமே மாற்றி நம்மளோட சோலை ரிட்டர்ன் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே அவங்க பாடிக்குள்ளே திரும்பவுமே அங்கே சோல் ரிட்டர்ன் வந்துடுது. தான் அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு மேல் மாடு எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு கையக்கால அமுக்க விட்டுட்ருக்கா. ஹீரோ அவளை பற்றி யோசிச்சுட்டு இப்போ அவள் என்னை பார்த்தா யோசிச்சுட்டு இருப்பாளா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இவ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். எங்கே பார்த்தா லின், ஜியாங் அப்பா, அங்கே நம்ம ஹீரோட அப்பா எல்லாருமே சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறது, பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு, திரும்ப சொத்து எல்லாத்தையும் நம்ம கை கொண்டு வரணுமேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு ஆக்சன் பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே பிளான் பண்ணி போகிறாங்க. ஹீரோயின் பார்த்தா அங்கே சுத்தமாக நைட்டு ஃபுல்லாக தூக்காமல் கிளப்புக்கு போய் ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருந்தா. ஹீரோ நைட்டு ஃபுல்லாக என்ன நினச்சிட்டே படுத்துருப்பா, தூக்கம் வரலையான்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு வரான். அங்கே வந்து இவங்களுமே காம்படிஷனுக்காக வந்திருக்காங்க. வந்துட்டு அங்கேயுமே வந்து ஏதாச்சும் வந்து ஏட்டி குண்டிமாக பேசி சண்டை இழுக்கிறாங்க. அதை நம்ம பெட் கட்டி பார்க்கலாம், ஜெயிச்சு காமிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் நல்லாவே வந்து எல்லாத்தையும் மேஜிக் தன்மை வச்சுருக்கா, கரெக்டாக கண்டுபிடிச்சிருவா இல்லையா. ஸோ கரெக்டாக அவங்க சூஸ் பண்ணிடுறா. இப்போ அங்கே இவங்களுமே சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே எதில் வந்து விலை மதிப்பான பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போன்னு சொல்லி அந்த கல்லை உடைக்க சொன்னால் ஹீரோயின் போய் நானே என் கையால் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உடைச்சா. அங்கே நம்ம சியா, நீ என்ன பெரிய சூப்பர் உமன் நினைப்பா, கையால் உடைச்சிருவாளாமா அப்படின்ட்டு சொல்லும்போது பார்த்தா ஈஸியாக உடைச்சிடுறா. ஹீரோ கைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு பார்த்தா நல்லா தான் இருக்கா. எல்லாமே வந்துட்டு பெஸ்ட்டாக இவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. பட் இவங்க சூஸ் பண்ண எல்லாமே வெறுங்கல்லாக தான் இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, என்னப்பா என்கிட்ட போட்டி போடணும்னு வந்த, கடைசியில் நான் இப்போ ரொம்ப பெரிய பணக்காரனாக மாறிட்டேன், நீ இருக்கிறத விட இப்போ ரொம்ப ஏழையாக போயிட்டேன்னு சொன்னதும் அவனாலேயும் அந்த தோல்வி ஏற்றுக்கவே முடியலை. அப்போ அங்கே அவளை பார்த்தா ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு கையை விட்டு இருக்கிறது எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. ஸ்டோன் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வந்து கொடுத்ததுமே அவனால் அதை தூக்கவே முடியலை. அங்கே நம்ம ஹீரோயின் ஈஸியாக தூக்கிட்டு வா நான் கொண்டு வரேன் அப்படின்றத சொல்கிறா. வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்காக சாப்பாடு எல்லாமே வந்து ஊட்டி விட்டுட்ருக்கான். அந்த ஸ்டோனை பார்த்தே அவள் ரொம்ப ஹாப்பியானதுமே இப்போ இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கா இல்லை நானான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் அவனை போய் கிஸ் பண்ணுறா. அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. நீ அப்படின்னா என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போக மாட்டேலன்னு சொன்னதுமே கண்டிப்பாக இல்லை, ஆனால் நீ எனக்கு ஃபிஷ் எல்லாமே நிறையா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா தான் சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவளை அப்படியே அங்கே வந்து தூக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.